எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி பெரிய யூடியூபர் ஏமாத்துறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். சோ அந்த வீடியோ என்னைக்கு போட்டனோ அன்னைக்குல இருந்து நம்மளுடைய சேனலுக்கு ப்ராப்ளம். சோ அந்த ப்ராப்ளத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காம நீங்க பாத்துக்கலாம். சோ பெரிய யூடியூபர்னா அது அவங்க பெய்டு கோச் அப்படின்ட்டு நடத்துறாங்க இல்லையா, அதை போகாதீங்க, ஃப்ரீயாவே யூடியூப்ல இருந்தே நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அன்னைக்குல இருந்து இந்த சேனலுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேக்கு டே என்னென்ன மெசேஜ் வருதுன்னா உங்க சேனலை ஆட் பண்ணிடுவேன், நீங்க டேஷ் அது இதுன்னு மெசேஜ் வருது. சரிங்களா, இதெல்லாம் எந்த சேனல் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எந்த சேனல் கிட்ட போயிட்டு நான் ஒரு சில கொஸ்டின் கேட்டேன். சார் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, எனக்கு நீங்களும் டீப்பா விளக்கம் சொல்லுங்க, இது ஃபேக்னு மெசேஜ் போட்டேன். அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல. சோ ஒரு சிலருக்கு நான் எந்த சேனலை சொல்றேன் நல்லா தெரியும். சோ அந்த சேனலுடைய பேரை நான் கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நீங்க கேளுங்க. அந்த சேனல்ல பெய்டு கோச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இன்டர்வியூன்னு சொல்றாங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மோனிடைசேஷன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க போடுறீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு வீடியோக்கும், அதுக்கு மட்டும் தாங்க காசு. உங்க கூட பணம் வாங்கிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அவங்க சிஸ்டம் மூலம் கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் ஒரு 10 செல்லுல 10 நாள் தொடர்ந்து வீடியோ பார்த்தா ஒவ்வொரு செல்லுக்கும் 500 மணி நேரம் 500 மணி நேரம் கேதர் ஆயிடும். பெய்டு கோச்சால இது மட்டும் தான் பண்ண முடியும், இல்லனா ஒரு ஸ்கேனிங் மூலம் பண்ண முடியும். ஏன் பணம் வாங்குறாங்க? உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் இல்லையா? சப்ஸ்கிரைபர் ஈஸி கிடையாது. உங்க மேல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தா மட்டும் ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் பெஸ்ட். சோ பெய்டு கோச் மானிடைசேஷன் வாங்கி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்க சேனலை கைட் பண்ண மாட்டாங்க. இது என் சொந்த வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம மானிடைசேஷன் வாங்கணுன்ற வர வீடியோ போட்டிருக்கேன். சோ எப்ப பார்த்தாலும் இன்டர்வியூ சொல்றாங்க. அதையும் மக்கள் வாவ் சூப்பர் நெக்ஸ்ட் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்க. இன்டர்வியூ சொல்றாங்க இல்லையா, அந்த சேனலுடைய லிங்க கேளுங்க, அந்த சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. அவங்க லேகியம் விக்கிற மாதிரி இன்டர்வியூ பாருங்கன்னா இன்டர்வியூ பார்த்து என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க போறாங்க. ஜஸ்ட் ஒரு மானிடைசேஷனுக்கு எவ்வளவு நீங்க கேட்டு பாருங்க. 4000 15,000 இல்ல about 10,000 கேட்பாங்க. ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட. சோ அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்க மட்டும் தான் பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா நேத்துக்கு பார்த்தேன். அதாவது யூடியூப்ல அல்காரிதம்ன்றத பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அல்காரிதம்ன்றது ஒரு கணக்கு. படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். மேக்ஸ் குரூப் எஸ்பெஷலி மேக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்களுக்கும் புரியுற மாதிரி இந்த வீடியோல சொல்றேன். இப்ப பாருங்க, அல்காரிதம்னா இப்போ மதிப்பு உங்களுடைய வீடியோல என்ன மதிப்பு இருக்கு. இப்ப என்னுடைய வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அல்காரிதம் ஃபுல்லா கிடைக்கும், ஒரு அல்காரிதம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்தே என்னுடைய வியூஸ் கவுண்ட் இருக்கும். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இல்லைன்னா வியூஸ் இருக்காது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடுங்க. நல்லா போற வீடியோல ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பாருங்க. அது ஏறும் போது வியூஸும் ஏறும். அது ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நிக்கும் போது வியூஸும் நிக்கும். ஒருவேளை ஆவரேஜ் வியூ டியூரேஷன் குறைஞ்சிச்சுன்னா வியூஸ் அப்படியே நின்னுடும். இதுதாங்க அல்காரிதம். உங்ககிட்ட மதிப்பு இருக்கணும். நீங்க யாரு, உங்க மேல ஒரு மதிப்பு, அதாவது நீங்க ஒரு ஆக்டரா இருந்தா ஆல்ரெடி உங்க மேல ஒரு மதிப்பு இருக்கும். சோ மதிப்புன்றது நீங்க யாரு, உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கணும். மக்கள் பாக்குற மாதிரி இருக்கணும். ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்தே இருக்கு. இதெல்லாம் யூடியூப் ஹெல்ப் பேஜ்ல இருக்கு, கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பெரிய யூடியூப் சேனல் ஏமாத்துறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தா அது எல்லா சேனலுக்குமே கிடையாது. இப்ப நான் ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னா என்னுடைய சேனல் பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ். சோ யூடியூப் டிப்ஸ் சொல்லும் போது ஆப்போசிட் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு பெட்டரா நான் சொல்ல முடியுமா தான் நான் பார்ப்பேன். சோ என்னுடைய ஆப்போசிட் ஒரு 4-5 சேனல்ல நான் வச்சிட்டு இருப்பேன் இல்லையா, அந்த சேனல்ல தப்பா எதுனா சொன்னாங்கன்னா எனக்கு அது எப்படி பெட்டரா கொடுக்குறதுன்னா இந்த சேனலுடைய வேலை. யாரையும் குறை சொல்றது என்னுடைய வேலை இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இம்ப்ரெஷனுக்கு தம்ப்நெயில் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்ப்ரெஷனுக்கு தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப மஸ்ட். தம்ப்நெயிலுக்கு அடுத்துதான் டைட்டில்.
சேனலே இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவை நீங்க டச் பண்ணும்போது அவங்களே இம்ப்ரெஷனுக்காக ஒரு சில தமிழ் போய் பார்க்கலாம். நான் எஸ்பெஷலி எந்த சேனலை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு போட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க அந்த சேனல். பெய்டு கோச்சிங் நடத்துவாங்க. அவங்க தமிழ் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. தமிழ் வைப்பாங்க, உள்ள ஒரு மேட்டரை சொல்லுவாங்க, அப்படியே கனெக்டிவிட்டி பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழ் பெருசா மக்கள் பார்வைக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் எது தெரியும்? இப்ப நீங்க ஒரு ஆக்டர் எடுத்துக்கிட்ட ஒரு அமலாபாலோட இமேஜ் பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க கீழே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதை போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல அவங்களுடைய கிளாமரான ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. மக்கள் அந்த உடல்நிலை சரியில்லைன்றத பார்ப்பாங்க. நீங்களே உண்மையை சொல்லுங்க, அந்த கிளாமர் பிக்சரை பார்த்துதான் டச் பண்ணுவாங்க. அப்படி டச் பண்ணி தான் உள்ள வருவாங்க. மஸ்ட் தம்ப்நெயில் தான். நீங்க நிறைய தம்ப்நெயில் பார்த்திருக்கலாம். டச் பண்ணி உள்ள போய் பார்த்தவங்க ஃபேக்கா இருக்கும் சில விஷயங்கள். அதுக்கு காரணம் என்ன? தம்ப்நெயில் தான். தம்ப்நெயில் தான் மஸ்ட் பெட்டர் இன் யூடியூப் வீடியோ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அந்த சேனல்ல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, அபிஷியல் கிரியேட்டர் 7 லட்சம் பேர் தான் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு இல்ல, அவங்க ஃபேக்கா வர வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப் சைடு ஃபேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது யூடியூப்பா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு கடை வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், முதலாளி தான் சொல்லிட்டு எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம முதலீடு போட்டிருக்கோம். சோ நம்மளும் அதுல உழைக்கணும். சோ அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்டி பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப். ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய நேம சைட்ல காமிக்கிறேன். பேர் ஆப் கிரியேட் பண்றாங்க. ஆப் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் ஒரு ஆப்ல. அதே போல இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆப் மாதிரி. இதுல நிறைய பேர் வரும். அதே மாதிரி யூடியூப் சைடு இது கிரியேட் பண்ணாலும் யூடியூப் இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே இன்ஷாட்டுக்கும் ஒரு ஹெல்ப் சென்டர் இருக்கு, அதுக்கும் ஒரு கிரியேட்டர் பேஜ் இருக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ யூடியூப் அபிஷியல் பேஜ் மட்டும் இருந்தா அவங்களுக்கு கோடியில போகும் சப்ஸ்கிரைபர், மில்லியன்ஸ்ல போகும் வியூஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா அந்த அபிஷியல் வெப்சைட் இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, A to Z இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சா இந்த டிப்ஸை கூட நீங்க பார்க்க தேவையில்லை, அந்த இங்கிலீஷ்லயே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரியல. அதனால அந்த அபிஷியல் கிரியேட்டர் பேஜ்ல என்ன சொல்றாங்களோ அதை நான் சொல்றேன். சோ அவங்களுக்கு போற சப்ஸ்கிரைபர் எனக்கு கொஞ்சம் வரும். இதுவே கொஞ்சம் ஹிந்தியில சொல்லுவாங்க, கொஞ்சம் மலையாளத்துல சொல்லுவாங்க, கொஞ்சம் கன்னடத்துல சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் பிரியுது. அல்காரிதம் எல்லாருக்குமே பிரிஞ்சு போகுது. இங்க ஒண்ணே கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப் அபிஷியல் கிரியேட்டர் பேஜ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு தெரியும் யோசிச்சுக்குங்க. யார் எது சொன்னாலும் கண்டிப்பா நம்பாதீங்க. திங்க் எவ்ரிபடி இன் யுவர் மைண்ட். புரியுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆத்திரம் வருதுன்னா, அவங்க ஏன் சேனலை டார்கெட் பண்ணி எனக்கு நிறைய பேட் கமெண்ட் வருது. எனக்கு அவங்களா இருக்குமோன்னு ஒரு டவுட். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவங்க சேனல் நிறைய என்னை பத்தி நிறைய பேடா பேசுறாங்க. என் சேனலை ஆட் பண்ணுவாங்களா, என் சேனலை டிலீட் பண்ணுவாங்களா, பெய்டு கோச்சை சொல்லி கொடுக்குறது நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? சோ பெய்டு கோச்ல ஒண்ணுமே இல்லை. ஆஃப்டர் மானிடைசேஷனுக்கு அப்புறம் வர வியூஸ் தான் கணக்கு. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க வீடியோக்குள்ள. நீங்க உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க லாங் வீடியோ, நல்லா ரீசெண்டா ட்ரெண்டிங்கான வீடியோ ஓன் கண்டென்ட்டா போட்டு அதனுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் லேட்டஸ்டா போட்டிருக்கேன் ஒரு கண்டென்ட், முகம் காட்டாமல் வீடியோ போடுங்க. நேத்து போட்டிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா 4.5 நிமிஷத்துக்கு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வியூஸ் 452 போயிருக்கு. இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் பாத்தீங்கன்னா பீப்புள் சாய்ஸ் பண்ணி பாக்குறாங்க. CTR நல்லா இருக்கு. சோ இது ஏன் இன்னும் சர்றன் வேகமா போலன்னு பாத்தீங்கன்னா, நான் புதுசு. சோ மக்கள் ஏன் மேல நம்பிக்கை வைக்கணும். சோ புதுசா ஒரு பொருள் லான்ச் ஆகும் போது மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்கு. சோ இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தாலேயே நிறைய பேருடைய வீடியோஸ பார்க்க மாட்டிருக்காங்க. பெரிய பெரிய சேனல்ல தான் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் ஒரு நம்பிக்கை தன்மை வருவதற்கு கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வந்து முன்ன பின்னதான் போகும். நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு, கண்டிப்பா டேக்கு டே நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போய்க்கிறேன். இங்க பாருங்க வியூஸ் இருக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த ரீச் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க் சென்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து மேல போயிட்டு இருக்கு. சோ இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் மேல போகும்போது அந்த இடத்துல கிரீன் கலர் டிக் இருக்கு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுடைய நம்பிக்கை தன்மை, நெக்ஸ்ட் உங்களுடைய தம்ப்நெயில், அடுத்து உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், ஹேஷ்டாக், மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாம் நீங்க கரெக்டா கொடுக்கணும். கரெக்டா கொடுத்திருந்தாலுமே உங்களை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டுமே மக்கள் பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்னா ஒண்ணுமே போட மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க வந்து நின்னாவே நிறைய வியூஸ் போகும். நீங்க எவ்வளவு மெனக்கிட்டு போட்டாலும் ஏன் வியூஸ் போல நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் அவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, சோ பழக்கப்பட்டவங்க, சோ அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்ற ஒரு ஆர்வத்துல வருவாங்க. நீங்க இன்னும் பழக்கப்படல. இதுல சில பேர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, இமேஜ் வச்சு வீடியோ போடுறீங்க, சோ உங்களை எல்லாம் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மக்கள் பேஸ் காட்டி நிறைய வீடியோஸ் போட்டாதான் மக்கள் மனசுல நீங்க பதிவீங்க. சோ மக்கள் மனசுல பதிஞ்சாதான் உங்களுடைய வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் அல்காரிதம். மக்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தெரியுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸ் ஆவீங்க, அந்த அளவுக்கு வீடியோ பார்ப்பாங்க. அது வந்து நீங்க நல்ல விதத்துல தெரிஞ்சாலும் சரி, கெட்ட விதத்துல தெரிஞ்சாலும் சரி, உங்களை மக்களுக்கு தெரியணும். இதுதான் மேட்ரு. சோ அல்காரிதம்ன்றது இருக்கு. சோ இந்த வியூஸ் கவுண்ட் கூட எப்படி கணக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ அல்காரிதம் வந்து இருக்கு. சோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பெய்டு கோச், எனக்கு ஆப்போசிட் சேனல் வந்து பெய்டு கோச், அவங்க நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறது பிடிக்காம அல்காரிதம் இல்ல, இம்ப்ரெஷன் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களே இம்ப்ரெஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். சோ நான் அவங்க சேனல் சொல்றேன் இல்லைங்களா, அந்த சேனல் யாருன்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க ஏமாறாதீங்க மக்களே. தயவு செஞ்சு விழிப்புணர்வா இருங்க. ஓன் உழைப்பு போட்டு ஓனா நீங்க சம்பாதிங்க. பெய்டு கோச்ல நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பெய்டு கோச் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நமக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுல இருந்து நமக்கு கமெண்ட்ஸ் வராது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக்ஸ் வராது, எதுவுமே வராது. நமக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணா, இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ரெகுலரா என்னுடைய வீடியோ பார்க்கவே தான் என்னுடைய சேனல் நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலன்னா யூடியூப் வந்து அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடும். நீங்க வேணா கேட்டு பாருங்களா, சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு அமௌண்ட், வாட்சர்ஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. சோ அதை மட்டும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இந்த வாட்சர்ஸ் கூட ஒரே மொபைல்ல சிஸ்டம்ல ஜெனரேட், அதாவது நிறைய ஏஐ வந்துடுச்சு. சோ அது மூலம் ஃபேக்கா டக்குன்னு ஒரு நொடிக்குள்ள நம்ம 4000 வர வைக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆர்கானிக்கா வர வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வாட்ச் டைம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சேனல்ல நீங்க பெய்டு கோச் தான் பண்ணிருக்கீங்க, ஸ்கேமிங், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் நீங்க வீடியோஸ வியூஸ் போக வச்சிருக்கீங்க, வாட்சர்ஸ் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிக்க நிறைய நெட்வொர்க் வந்துடுச்சு. தயவு செஞ்சு நீங்க கண்டிப்பா பெய்டு கோச்சை நம்பாதீங்க. நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய மக்கள் நிறைய விழிப்புணர்வா இருக்காங்க. ஆனா பணம் அப்படின்னு வந்தா மட்டும் ஏமாந்து போயிடுறாங்க. பணத்தை கொடுத்தா பணம் வரும்னு நம்புறாங்க. பணம் வாங்கி பணம் கொடுப்பதெல்லாம் போய் நல்லா புரிஞ்சுக்குங்க. பைனான்ஸ் சீட்டு கம்பெனி மாதிரி தான். ஒன்ஸ் நீங்க கொடுத்து அந்த அட்டை வாங்குவீங்க, அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் கிடையாது, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது போல நீங்க சப்ஸ்கிரைபர் வாட்ச் டைம்லாம் வாங்குனீங்கன்னா கொடுத்துருவாங்க, ஆனா பிரயோஜனம் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லா பார்த்தவங்க பயனடைவீங்க. கண்டிப்பா
பாருங்க மக்களே. இதுதான் முக்கியம். பெய்டு கோச்சை நம்பாதீங்க மக்களே. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க. ஆல்ரெடி நானும் நிறைய ஏமாந்துருக்கேன். சோ இதுல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, அல்காரிதம் போட்ட பீப்புள்ஸுக்கெல்லாம் செத்தானுங்க, அவனுங்க ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல. சோ அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏமாத்துறவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கு. இந்த விஷயத்தையே நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரல, ஒரு பெய்டு கோச்ல சொல்லி தரேன். ஜாயின் டு மீ. கண்டிப்பா உங்களுக்கு நான் பெய்டு கோச்ல சொல்லி கொடுத்து உங்க சேனலை க்ரோ பண்றேன் அப்படின்னா நீங்க நம்புவீங்க. எப்பவுமே உண்மைக்கு வேல்யூ கிடையாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க மக்களே. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த சேனல் கண்டிப்பா ஒரு ஃபேக்கான சேனல். ஒரு வீடியோல அவங்க சொல்லிருந்தாங்க, சாப்டர் தானா கிரியேட் ஆகிக்குமா. தானால கிரியேட் ஆகாது, நீங்க கிரியேட் பண்ணா மட்டுமே சாப்டர் கிரியேட் ஆகும். சோ அந்த விஷயத்த அவங்க பொய்யா சொன்னதுனாலதான் அவங்க சேனல் மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போச்சு. அப்பதான் அவங்க சேனல் மேல நான் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்டே வச்சேன். ஆனா அந்த கமெண்ட்டுக்கு அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க அந்த கமெண்ட. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்தது. லைவ்ல வருது, ரெகுலரா வருது. என்னுடைய சேனலை டிலீட் பண்ணிடுவாங்களாம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. சோ அவங்களுடைய பேரை சொல்லல, அவங்களுடைய மெசேஜ மட்டும் காமிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், பெய்டு கோச் நடத்துறவங்க கிட்ட போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பணமே வராது. ஏன்னா உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய நேர்மை மட்டும்தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க. சிஸ்டம் மூலம் வர சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சர்ஸ் நமக்கு தேவையில்லை. சோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்னுடைய சேனலை பார்த்து 2 பேர் மோனிடைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சேனல் நேம் நான் கொடுக்குறேன். சோ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க ஐடியில கூட கேளுங்க, கனித்தமிழ் டெக் எந்த மாதிரி சொல்லி தராங்க, அவங்க சொல்றது உண்மையா, நீங்க எந்த டைம்ல எப்படி வேணா கேளுங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு உண்மையான சேனல் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதை விட்டுட்டு காசை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, நம்மளோட சேனலை பத்தி சொல்லுங்க, எப்படி ஜெயிச்சிங்க, எப்படி போனீங்கன்ட்டு எனக்கு இன்டர்வியூ பண்றீங்க. எதுக்காக பண்றீங்க? மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? சோ நல்ல விஷயத்த சொன்னா என்னுடைய சேனலை பிளாக் பண்ணிட்டீங்கன்ட்டு நிறைய கமெண்ட் வருது. ஏன் இப்படி இருக்கீங்க மக்களே? கண்டிப்பா நான் இதுக்கு முன்னாடி போட்ட பெரிய யூடியூபர்ஸ் ஏமாத்துறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. ஈஸியா நம்மளுடைய சேனல் மானிடைசேஷன் பண்ற வரைக்கும் நான் ஈஸியான வழிகள் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எத்தனை வீடியோ பார்த்திருந்தாலும் நீங்க ஈஸியா மானிடைசேஷன் வாங்கலாம். இப்போ மானிடைசேஷன் அப்ளை பண்றதுக்கே சில அமௌண்ட் கேட்கிறாங்க மக்களே. சோ அந்த வீடியோவை A to Z நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க மக்களே. கண்டிப்பா இன்னொரு டைம் அந்த சேனல்ல இருந்து எனக்கு ஏதாவது பேட் கமெண்ட் வந்தா அந்த சேனல் நேம் நான் ஃபர்ஸ்ட்லயே என்னுடைய தம்ப்நெயிலே நான் வைக்கிறேன். சோ யார பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஃபேக்கா நீங்க சொல்ற விஷயம் புரியாதவங்களுக்கு வேணா உங்களை பெஸ்ட், இவர் குட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா புரிஞ்சவங்க தப்ப எடுத்ததான் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்க போய் சொல்றீங்க மத்தவங்க கிட்ட, அதாவது ஒரு சேனல்ல நீங்க டிஃபெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த சேனல்ல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஃபேக்கா சப்ஸ்கிரைபர் வாங்கி பிளே பட்டனை வாங்கியிருக்கீங்கன்னு அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ஃபேக்கான விஷயத்த நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க மக்களே. நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நான் இது வரைக்கும் பேசினேன் பாத்தீங்களா, அவங்கள நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோ கொடுத்திருப்பேன். அந்த வீடியோல நீங்க போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல நான் அவங்களுடைய பேரை சொல்லியிருப்பேன். அதாவது அவங்களுடைய பேரை ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பேர் இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பேரை தெரிஞ்சுக்கலாம்.